முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். மிக முக்கிய செய்தி, மதிமுக பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகல் என்கின்ற தகவலை பார்க்கின்றோம். முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து வருகிறார். தற்போது அவர் தன்னை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் மதிமுகவுடைய மிக முக்கிய நிர்வாகியான மல்லை சத்யாவுக்கும் அதேபோல துரை வைகோவுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே ஒரு உரசல் போக்கு இருந்ததாகவும் மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து விலக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதாகவும் பார்க்க வேண்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கடந்த 7 ஆண்டுகளாக தாம் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். இதைத்தான் தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து வரக்கூடிய துரை வைகோ அந்த கட்சி பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். கடந்த 7 ஆண்டுகளாக தாம் மேற்கொண்ட முயற்சிகளை நிர்வாகிகள் தொடர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டும், புதிய நிர்வாகிகள் வர வேண்டும் என்றும் ஏற்கனவே துரை வைகோ சொன்னதாகவும் அவரது ஆதரவாளர்களுக்கும் கட்சியுடைய மூத்த நிர்வாகியும் வைகோவுடைய விசுவாசியாகவும் இருக்கக்கூடிய மல்லை சத்யாவுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருந்து வந்ததாகவும் மல்லை சத்யா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை நீக்க வேண்டும் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட இது எதிரொலித்ததாகவும் சொல்லப்பட்டது. துரை வைகோவுடைய ஆதரவாளர்களுக்கும் அதே போல மல்லை சத்யாவுடைய ஆதரவாளர்களுக்கும் மிக பெரும் ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் அதே சமயம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பதிவுகள், சமூக வலைதள பதிவுகளும் இது தொடர்பாக மல்லை சத்யாவை நீக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அவசரமாக இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்றிருந்தார் துரை வைகோ. இதுபோன்ற பரபரப்பான சம்பவங்கள் கட்சிக்குள் அரங்கேறி கொண்டிருந்த நிலையில்தான் தற்போது மிக முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் துரை வைகோ. கட்சி பொறுப்பிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்திருக்கிறார். மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது அவருக்கு. கடந்த 7 ஆண்டுகளாக தாம் மேற்கொண்ட முயற்சிகளை நிர்வாகிகள் தொடர வேண்டும் என்றும் துரை வைகோ கூறியிருக்கிறார். தற்போது திருச்சி தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ அந்த கட்சி பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அண்மையில் பல்வேறு தொழிலாளர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் மதிமுக தலைமையகத்தில் நடைபெற்றிருந்தது. அதை நாம் பார்த்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் கட்சி பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட நாம் கேட்கலாம். சிவா, இது தொடர்பான உங்களுக்கு விவரம். கோபால், மதிமுக அதாவது மறுமலர்ச்சி திமுக என்று நீண்ட ஆண்டுகளாக கட்சியை வழிநடத்தி வரக்கூடிய வைகோவினுடைய கட்சியிலிருந்து அவருடைய மகன் முதன்மை செயலராக இருக்கக்கூடிய துரை வைகோ அந்த பொறுப்பில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று ஒரு அறிக்கை மூலமாக அவருடைய கட்சி பதவியை துறந்தது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏன் திடீரென இந்த அறிவிப்பு? நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரை வைகோ கட்சியில் வைகோவுக்கு அடுத்த நிலையில் முதன்மை செயலாளர் என்ற ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலையில அவர் திடீரென விலகுவதற்கு என்ன காரணம் என்பதை ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிக்கையாக அவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக வெளிநாட்டில் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்த தான் இதற்காக தமிழ்நாடு வந்தேன் என்பதையும், வைகோ அவர்கள் உடல்நலம் இன்றி இருந்த காலத்துல அவருடைய உடல்நலனுக்காகவும் கட்சி பணிகள் ஆற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தின் அடிப்படையிலேயே எந்தவித தலைமை பொறுப்புக்கும் ஆசைப்படாமல் முழுக்க செயற்குழு உறுப்பினர்கள் மூலமாக ஒரு முக்கிய பொறுப்பை நான் ஏற்க நேர்ந்தது என்ற ஒரு விவரத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இத்தனை ஆண்டுகளாக நீண்ட நெடிய ஒரு பயணத்தை அரசியல் சார்ந்து மட்டுமல்லாமல் தொண்டர்களுடைய இல்ல நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் விருப்பத்தின் பேரிலேயே கலந்து கொண்டேன் என்றும், ஆனால் இந்த விலகலுக்கு முக்கிய காரணம் என்பது பல்வேறு ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் தேர்தல்களாக இருந்தாலும் தொடர்ந்து திமுகவுக்கு அடுத்த நிலையில கட்சியினுடைய பொறுப்பை, கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய வெற்றியை முன்னெடுத்து சென்ற தன் மீது ஒரு பழிச்சொல் வீசியது தாங்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக மதிமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வைகோ மீதும் அந்த பழிச்சொல்லை வீசியிருக்கிறார்கள் என்றும், அது தாங்க முடியாத ஒரு நிகழ்வாகவே மாறி இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உறவினர் ஒருவர் உயிர் தியாகம் செய்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பழிச்சொல்லை சுமக்க நேர்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவருடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய வகையில தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்தியை கொடுத்து கட்சியை சிதைக்கின்ற வேலையை சிலர் மறைமுகமாக செய்து வருகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய துரை வைகோ, நான் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதை சகித்துக் கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக இப்படி கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காணக்கூடிய ஒருவர் மத்தியில முதன்மை செயலாளர் என்று தலைமை கழக பொறுப்பில் பணியாற்றிட என்னுடைய மனம் விரும்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர்,
இந்த முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏப்ரல் 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் அன்று நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பேன் என்றும், ஆனால் அதன் பிறகு தலைமை கழகத்தினுடைய மிக முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளக்கூடிய கூட்டங்கள் எதிலும் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்ற ஒரு விவரத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னால் இந்த இயக்கத்திற்காக இயக்க தந்தைக்கோ எந்த அளவிற்கும் எல்முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதனால்தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அதே நேரத்துல மறுமலர்ச்சி திமுகவினுடைய ஒரு முதல் தொண்டனாக இருந்து கட்சிக்காக உழைப்பேன் என்பதையும் இந்த அறிக்கையின் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். திருச்சி தொகுதி மக்கள் மகத்தான வெற்றியை பெற செய்திருக்கக்கூடிய நிலையில அவருடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும், கடந்த 7 ஆண்டுகளாக தான் மேற்கொண்ட முயற்சிகளை கழக நிர்வாகிகள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும், வைகோ அவருடைய மனம் கலங்கி விடாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் என்ற ஒரு வேண்டுகோளையும் வலியுறுத்தலையும் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கக்கூடிய துரை வைகோ, அந்த முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தான் என்னை விடுவித்துக் கொண்டாலும் கூட ஒரு முதல் தொண்டனாக இருந்து மதிமுகவினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்ற ஒரு விவரத்தையும் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கின்றார். கோபால், நன்றி சிவா, அண்மை விவரங்களுக்கு நன்றி.